அண்ணாமலை அவர்கள் இந்த எலெக்ஷன்ல எனக்கு சீட்டு வேண்டாம், நீங்க என்ன சொல்றீங்களோ நான் ஒர்க் பண்றேன், எனக்கு சீட்டு வேண்டாம், அதிமுக சீட்டு ஒதுக்குவதில் நமக்கு வஞ்சனை செய்திருக்கிறது அவர் மேலிடத்துக்கு லெட்டர் எழுதி போட்டிருக்கிறாரு. அதாவது மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தெரியப்படுத்தி இருக்கிறேன்னா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு திமுக ஆட்சியில் இருக்கிறதுனால அதை ஓரளவுக்கு அடக்கி வச்சிருக்கலாம் அவங்க. ஏன்னா நம்ம ஆட்சியில் இருக்கணும் அப்படிங்கிறத ஓரளவு சும்மா இருக்கலாம். அதிமுக போன முறை எதிர்கட்சியா இருந்ததுனால இந்த அந்த அடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கொஞ்சம் கம்மியா இருக்கும். இன்னொன்னு, அடக்கி வைக்க ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ இல்லை. அதாவது ஒரு வழக்கு முடிஞ்சுதான் இறுதி தீர்ப்புல தான் மாம்பழ சின்னம் யாருக்கு கொடுப்பாங்க. அது இடைக்காலமா எனக்கு கொடுங்கன்னு சொன்னா அது கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்க எப்படி கேட்கலாம்னா, எனக்கும் வேண்டாம் அவருக்கு வேண்டாம், யாருமே மாம்பழ சின்னத்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இவங்க கேட்டிருந்துக்கலாம். அப்படி கேட்கல. இவங்க கேட்கறது எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ராமதாஸ் தரப்புக்கு மாம்பழ சின்னத்தை கொடுக்கணும்னு கேட்டதுனால, அதாவது ஐயா அப்துல் கலாமோட ஆலோசகர் அப்படின்னு சொல்லிக்கிற பொன்ராஜ் அவர்கள் தாவேகா மகளிரை குறித்து ரொம்ப தரக்குறைவா ஒரு வார்த்தைகளை பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் நேரா டிஜிபி ஆபீஸ்க்கே போய் செங்கோட்டையனை கூட்டிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கதா சொல்றாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கும் கூட்டணி நிலவரங்களும் கூட்டணியில் உள்ள கட்சிகளோட அந்த இழுபறியும் மேலும் அவர்களுடைய மனக்குமுறலையும் குறித்து தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். திமுக அதிமுக இரண்டு கூட்டணியுமே கிட்டத்தட்ட தன்னுடைய தொகுதி பங்கீடு யார் யாருக்கு எத்தனை சீட்டு அப்படிங்கிறத சீட்டு பங்கீடை முடிச்சுட்டாங்க. ஆனால் இன்றைக்கு ஒரு கட்சிக்கு ஒரு சீட்டு அப்படி அப்படின்னு பேருக்கு பிரித்து கொடுத்தாலும் தொகுதி யார் யாருக்கு எத்தனை சீட்டுகள்ங்கிறது கம்ப்ளீட்டாக பங்கிட்டு முடிச்சுட்டாங்க. இன்றைக்கு சாயங்காலம் அதிமுக தன்னுடைய வேட்பாளர் பட்டியலை வெளியிடுதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்றைக்கு சாயங்காலம் அநேகமாக திமுகவும் தன்னுடைய வேட்பாளர் பட்டியலை வெளியிடுன்னு சொல்றாங்க. அப்போ கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சு போச்சு. வெளிப்படையாக அப்படி தோன்றினாலும் உள்ள பயங்கர சண்டைகளும் குமுறல்களும் இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப திமுக கூட்டணி நீங்க எடுத்தீங்கன்னா, மதிமுக அவங்கள ஒரு காலத்துல அவங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போன அந்த கட்சி அவங்களுக்கு 4 சின்னம் கொடுத்துருக்குறாங்க. 3 நீங்க உதயசூரியன்ல கண்டெஸ்ட் பண்ணோம், 1 நீங்க உங்க சொந்த சிம்பல்ல கண்டெஸ்ட் பண்ணணும்னு இன்னைக்கு மதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் சொல்லியிருக்காரு. சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார், சிலர் சிரித்து கொண்டே அழுவார். நாங்க சிரிச்சுக்கிட்டே அழுறோம். 4 சீட்டு கொடுத்ததுல 4மே நான் எங்க சீட்டு சின்னத்துல நான் கண்டெஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவர் ஃபீல் பண்றாரு. இது எல்லா கட்சிகளோட பெரிய கட்சிகளோட குமுறலும் தான். அப்போ திருமாவளவன் குறிச்சு கேட்கும் போது அவர் சொல்றாரு, எந்த நெருடல்களுமே இல்லை, திமுக கூட்டணி பெர்ஃபெக்டா சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப இடையில நாங்களும் எங்கேயாச்சும் இருக்குன்னு காமிக்கிறோம். அப்ப காங்கிரஸ் சும்மா இருக்க முடியுமா? காங்கிரஸ்காரங்க வந்து எங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுகின்ற தொகுதிகளில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு அவங்களும் அவங்க பங்குக்கு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. இதுக்கு இடையில எல்லாமே தேமுதிக எங்க இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க 10 சீட்டு வாங்கின சந்தோஷத்துலயே அவங்க உட்கார்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ திமுக கூட்டணியில ஒரு சின்ன நெருடல், அதனால முன்ன பின்ன எல்லாத்துக்கும் ஒன்று இருக்கத்தான் செய்யுது, ஒரு ரசாபாசம் இருக்கத்தான் செய்யுதுன்னா நிச்சயமா இருக்கத்தான் செய்யுது. இதுல கம்யூனிஸ்டுகள் 2 பேர் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு என்ன தொகுதிகள், அவங்களோட நிலைப்பாடு என்னங்கிறது இது வரைக்கும் நமக்கு தெரியல. அப்ப திமுக கிட்டத்தட்ட சாயங்காலம் எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணி அவங்க கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்ப அதுதான் ஃபைனல் லிஸ்ட் அவங்க முடிவு பண்ற மாதிரி ஆயிரும். அதே மாதிரிதான் அதிமுகக்கும். அப்ப அதற்குள்ள அவங்க கூட்டணி கட்சிகள் வந்து தங்களுக்கு எது வேணும் எது வேண்டாங்கிறத அவங்க முடிவு பண்ணி அதுக்கு அந்த மெயின் கட்சிகளான திமுக அதிமுக கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்ஸ் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க திருப்பி விட்ரா பண்ணா கொஞ்சம் அசிங்கமான ஆப்டிக்ஸ் கிரியேட் பண்ணும். அதனால யாரும் பண்ண மாட்டாங்க. இந்த திமுக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் அவங்களோட பலமான தொகுதிகள் அப்படிங்கிற சென்னையை சுற்றி விடுற பகுதிகளில் அவங்க மெயினா கண்டெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்கன்னு. இன்றைக்கு திமுகல கே செல்வகுமார் அவர்கள் தமிழர் தேசம் கட்சியை சேர்ந்தவர், அவர் வந்து சேர்ந்திருக்காரு. அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க. அந்த சீட்ல அவர் உதயசூரியன் சின்னத்துல நிற்பாருன்னு சொல்றாங்க. அப்போ எல்லா கூட்டணியும் ஃபைனலைஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்ப எலெக்ஷன் வேலைகள் தான் இனி பாக்கி இருக்கு அப்படின்னு தான் இன்றைக்கு சூழ்நிலையில இருக்கு திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும். அப்ப அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் குமுறல்கள் ஜாஸ்தியாக இருக்கு. ஏன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, நம்ம கட்சி கூட்டணிகள்னு சொல்லும் போது அதிமுகவும் கிட்டத்தட்ட அந்த சீட்டுகள்லாம் சொல்லி யார் யாருக்கு என்ன சீட்டுங்கிறது ஏறக்கூடிய அவங்க ஃபைனலைஸ் பண்ற மாதிரி பண்றாங்க. இந்த குமுறல்கள் ஏன் அதிமுக பெருசா இருக்குன்னு நம்ம அப்படி சொல்றோம் அப்படின்னா, பிஜேபியோட ஸ்டால்வர்ட் அப்படின்னு பிஜேபி கட்சிக்காரர்களாக நினைக்கப்படுகின்ற அண்ணாமலை அவர்கள் இந்த எலெக்ஷன்ல எனக்கு சீட்டு வேண்டாம், நீங்க என்ன சொல்றீங்களோ நான் ஒர்க் பண்றேன், எனக்கு சீட்டு வேண்டாம், அதிமுக சீட்டு ஒதுக்குவதில் நமக்கு வஞ்சனை செய்திருக்கிறது அவர் மேலிடத்துக்கு லெட்டர் எழுதி போட்டிருக்கிறாரு. அதாவது மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தெரியப்படுத்தி இருக்கிறேன்னா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்ற காரணங்கள் என்னன்னா, எல்லா வீக்கான தொகுதிகளையும்
நம்ம தலையில கட்டிடுறாங்க, நம்ம கூட்டணி கட்சிகள் தலையில கட்டிடுறாங்க. அதாவது அவர்கள் சின்னத்துல நிக்கிற மத்தவங்க தலையில கட்டிடுறாங்க. அப்ப நம்ம வெற்றி வாய்ப்பு குறைவுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. அதனால இதற்கு நீங்கள் ஒத்துக்கொள்ள கூடாது. இந்த சீட் எல்லாத்தையுமே நீங்க அப்படியே ஒத்துக்கிட கூடாது, அது தவறு. அப்போ நம்ம நமக்கும் வெற்றி பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உள்ள பிரகாசமான சீட்டுகள் நம்மளும் வாங்கி பெறணும்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு அவர் சொல்லும் போது சொல்றாரு, தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் கட்சி அவங்களுக்கு 5 சீட் அலாட் பண்ணிருக்காங்க. அதுல 3 சீட்டு திமுக மினிஸ்டருக்கு அகைன்ஸ்டா அலாட் பண்ணிருக்காங்க. 2 சீட்டு கடந்த 20 ஆண்டுகள்ல அதிமுக ஜெயிக்காத சீட்டை அலாட் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த 5மே நமக்கு ப்ராப்ளமான சீட்டு கிடையாது. அவங்க தாமரை சின்னத்துல நிக்கிறதுனால அங்க நமக்கு வாய்ப்பு கம்மி. அதே மாதிரி திருவண்ணாமலை போன்ற தொகுதியிலும் நமக்கு வாய்ப்பு கம்மி. அங்கேயும் கொண்டு இவங்க அலாட் பண்றாங்க. இப்படி அவங்களுக்கு எங்கெல்லாம் வீக்கா இருக்கோ அங்கெல்லாம் நமக்கு அலாட் பண்ணி நம்மளோட கட்சி அவங்க வீக்கெண்ட் பண்றாங்க. அதாவது நம்மளும் தாமரை சின்னத்திலையும் நிற்கக்கூடிய பிஜேபிக்கும் மற்ற அலைஸ்க்கும் உள்ள சீட்டை அவங்க ரொம்ப ஜெயிக்க வாய்ப்பு இல்லாத சீட்டுகளா நிறைய கொடுக்குறாங்க. அது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை தன்னுடைய இதை முன்னால வச்சிருக்கிறாரு. இப்ப இதே மாதிரி அங்கேயும் அதிமுகலையுமே அவங்களுக்கு விருப்பப்பட்ட சில கட்சிகளை சில தொகுதிகளை அமமுக கூட்டத்தில் நிறைய பேர் அதிருப்தியில இருக்காங்க. அவங்க நாங்க இங்க இருக்க மாட்டோம், வேலை பார்க்க மாட்டோம், வேற கட்சிகளுக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி கூட பேச்சுவார்த்தைகள் இருக்குது. இது எல்லா கூட்டணிகளும் சகஜம்தான். ஏன்னா ஒரு சீட் அலாட் பண்ணும்போது கூட்டணி கட்சி கொடுக்கும்போது அங்கு உள்ள அந்த கட்சி யூனிட் பாதிக்கப்படுறது இயல்பு தான். அது திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும். இன்றைக்கு திமுக ஆட்சியில் இருக்கிறதுனால அதை ஓரளவுக்கு அடக்கி வச்சிருக்கலாம் அவங்க. ஏன்னா நம்ம ஆட்சியில் இருக்கணும் அப்படிங்கிறத ஓரளவு சும்மா இருக்கலாம். அதிமுக போன முறை எதிர்கட்சியா இருந்ததுனால இந்த அந்த அடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கொஞ்சம் கம்மியா இருக்கும். இன்னொன்னு, அடக்கி வைக்க ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ இல்லை. எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு ஒரு ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஆளுமே அவருக்கு இல்லைங்கிற அந்த நிதர்சனமான உண்மை. இப்ப அங்க கூட்டணியில் அதே மாதிரி பிரச்சனைகள் போய்கிட்டு தான் இருக்கு. கூட்டணி கட்சிகள் மற்றவங்க எல்லாம் இப்ப ஜான் பாண்டியனை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா, ராஜபாளையத்துல ஒதுக்குறாங்க, அவருக்கு ஒரு ரிசர்வ் கான்ஸ்டிடுவன்சி கொடுத்துருக்கலாம். அந்த ரிசர்வ் கான்ஸ்டிடுவன்சி அவருக்கு ஈஸியா இருக்கும். ராஜபாளையம் ஒரு பொது தொகுதி, அங்க எப்படி அவருக்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு கம்மி. இப்படிலாம் நிறைய விஷயங்கள் ஒன்னொன்றா சொல்லப்படுது. இதுதான் 2 கூட்டணிகளுக்குள்ள இன்றைக்கு இருக்கிற ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நிலவுகின்ற சூழல். இப்ப சீட்டு என்ன பங்கீடு கிட்டத்தட்ட பிரிச்சுட்டாங்க. அதனால இன்றைக்கு ஈவினிங் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்றதுக்குள்ளயும் 2 கட்சிகளுமே அதை ஃபைனலைஸ் பண்ணி ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் தான் பண்ணிக்குவாங்க. அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மாற்றக்கூடாதுங்கிறது கிடையாது, மாத்தலாம். ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை கொண்டு வராது. அவங்க என்ன நினைப்பாங்க, இதுக்குள்ளேயே குழப்பம், சீட் அனௌன்ஸ் பண்றதுலயே குழப்பம்னு நினைச்சாங்க அப்படின்னா வாக்கு நமக்கு கிடைக்காது. அப்படிங்கிறதுனால கட்சிகள் பொதுவாக சீட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி, மேஜர் கட்சிகள் தங்களோட சீட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சிருவாங்க. அவங்க கட்சி சீட் அனௌன்ஸ் அதோட அந்த கூட்டணியோட சீட் அனௌன்ஸ்மெண்ட் பொதுவாக முடிஞ்சிடும். அப்படித்தான் இருக்கும். அதனால திமுகவும் அதிமுகவும் டிஸ்கிரண்டட் எலிமெண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள ஒரு அதிருப்தியாளர்கள் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சீட்டை முன்ன பின்ன கொடுத்து இந்த சீட்டு நீ வச்சுக்கப்பா, இதை நம்ம வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி பேசி அந்த ஃபைனல் லிஸ்ட் இன்னைக்குள்ள ரெடி பண்ணி அதுக்கப்புறம் இன்றைக்கு ஈவினிங் வெளியிடுறதா சொல்றாங்க. அதிமுக அபிஷியலாவே இன்றைக்கு ஈவினிங் வெளியிடுறதா சொல்றாங்க. திமுகவும் இன்று ஈவினிங் வெளியே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப இந்த 2 கூட்டணிகளிலும் உள்ள பிரதான கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் அந்த லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட் ஃபைனலைஸ்ட் மாதிரி தான். அதுக்கப்புறம் சேஞ்சஸ் இருக்காது. ஒரு தொகுதி 2 தொகுதி மாத்தினா கூட தவறு தான். அப்ப சேஞ்சஸ் இருக்காதுங்கும் போது இனிமேல் யார் உள்ள சேர்க்கிறனாலும் அவங்க அதிமுக தொகுதியிலேயோ அதிமுக சின்னத்திலேயோ திமுக சின்னத்திலேயோ தான் அவங்க நின்று அவங்க எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணணும். அதுதான் இன்றைக்குள்ள சூழ்நிலை. நேற்று ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அதாவது மாம்பழம் யாருக்கு அப்படின்னு தந்தை மகனிடையே நடந்த போராட்டம் நடந்துச்சு, எல்லாத்துக்குமே தெரியும். அது ராமதாஸ் ஐயா சிட்டி சிவில் கோர்ட்ல ஒரு வழக்கு ஃபைல் பண்ணியிருந்தாரு. அது சென்னை ஹைகோர்ட் மே 10ஆம் தேதி வரைக்கும் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி அதுக்கு மேல சுப்ரீம் கோர்ட் இதுல என்ன இருக்கு, நீங்க விசாரிங்க, 3 நாளுக்குள்ள விசாரிக்கணும்னு சொல்லி நேற்று அந்த வழக்குல இடைக்கால மனுல தீர்ப்பு வந்திருக்கு. அப்ப என்ன தீர்ப்பு வந்திருக்குன்னா, அவருக்கு ராமதாஸ் ஐயா கோரிய அந்த தடையை நீதிமன்றம் வழங்கவில்லை. எலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும்போது, ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்கன்னா, எலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும்போது எலெக்ஷன் கமிஷனோட வாதம் தான் மிக மிக முக்கியமான விஷயம். ஏன்னா மற்ற எல்லா விஷயங்களும் நீங்க பாத்தீங்கன்னா, யாரு தலைவர், யாரு இவர், நான் தான் தலைவர்ன்றா, அவர் நான் தான் தலைவர்ன்றா, அதெல்லாம் ட்ரையல்னு சொல்லுவாங்க. அதாவது விசாரணை முடிந்ததுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். இப்போ இடைக்கால இன்ட்ரீம் அப்ளிகேஷன் எடுக்கிறாங்க. அப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்க, இடைக்காலத்துல பாமக என்பது ஒரு ரெகக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது. அவங்க போன எலெக்ஷன்ல 6,000 மேல ஓட்டு வாங்காதனால அந்த ரெகக்னிஷன் அவங்களுக்கு போயிருச்சு. அப்போ மாம்பழம் சின்னம்ங்கிறது ஒரு ரெகக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டியோட சிம்பிளா இருந்தா தான் அதை இவங்களுக்கு எடுத்து வைக்க முடியும். இப்போ அவங்க ரெகக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லாதனால மாம்பழ சின்னம் ஃப்ரீ சிம்பிள் ஆயிடுச்சு. இப்போ முதல்ல எங்கிட்ட கேட்டது அன்புமணி தரப்பு தான் கேட்டாங்க, அவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன்.
இதுல வந்து மாம்பழ சின்னம் எனக்கு தான் கொடுக்கணுங்கிற உரிமை யாருக்குமே கிடையாது. ஏன்னா ரெகக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் உள்ளவங்க தான் கேட்க முடியும். நீங்க ரெகக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டியே கிடையாது. நீங்க இதெல்லாம் எனக்கு வேணும்னு கேட்கலாம், இருந்தா நாங்க அதை கொடுப்போம். அப்ப நாங்க முதல்ல அன்புமணி ராமதாஸ் ஒதுக்கிட்டு இப்ப ஒதுக்கவும் முடியாது. இன்னொன்னு, எலெக்ஷன் பொதுவாக நீதிமன்றங்கள் எலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயங்களை இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது அப்படின்னு சில ஜட்மெண்ட்ஸ் இருக்குன்னு அவங்க ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. இதே நீதிபதி எடுத்து அவரும் சொல்லி ஆர்டர்ல சொல்லியிருக்கிறாரு. இதுல என்ன பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு சட்ட மருத்துவமா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சின்ன தவறு பண்ணிட்டாங்கன்னு தோணுது. என்ன, அந்த மனு வாசிக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம நியூஸ்கள்லாம் படிக்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எனக்கு அலாட் பண்ணணும் அப்படின்னு, அதாவது ராமதாஸ் இருக்காரு இல்லையா, அந்த மாம்பழ சின்னத்தை எனக்கு அலாட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அதுல மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. பொதுவா டெம்பரரி மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. அதாவது ஒரு வழக்கு முடிஞ்சுதான் இறுதி தீர்ப்புல தான் மாம்பழ சின்னம் யாருக்கு கொடுப்பாங்க. அது இடைக்காலமா எனக்கு கொடுங்கன்னு சொன்னா அது கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்க எப்படி கேட்கலாம்னா, எனக்கும் வேண்டாம் அவருக்கு வேண்டாம், யாருமே மாம்பழ சின்னத்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இவங்க கேட்டிருந்துக்கலாம். அப்படி கேட்கல. இவங்க கேட்கறது எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ராமதாஸ் தரப்புக்கு மாம்பழ சின்னத்தை கொடுக்கணும்னு கேட்டதுனால கண்டிப்பாக எந்த நீதிபதியா இருந்தாலும் டெம்பரரி மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க. அது ரொம்ப 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 ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் தான் கிடைக்கும். அப்ப இவர் படிச்சதுல இவங்க கேஸை ஃப்ரேம் பண்ண விதத்திலே இவங்க தோல்விக்கு ஒரு மேஜர் காரணம். இவங்க எப்படி கேட்டிருக்கணும், எனக்கு மாம்பழம் சின்னம் அலாட் பண்ணணும்னு கேட்கறத விட்டு ரெண்டு பேருக்குமே மாம்பழம், யாருமே அந்த பிரச்சனை தீரும் வரைக்கும் மாம்பழம் சின்னத்தை யாருக்கும் அலாட் பண்ண சொல்லுன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஒருவேளை அவங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கலாம். சரி, எப்படியோ இன்றைய தேதியில் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தான் மாம்பழ சின்னம். இது அவருக்கு ஒரு மிக மிக பெரிய வெற்றி, அப்படித்தான் நம்ம அதை பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அன்புமணி ராமதாஸ் ஜெயிச்சிட்டாரு. இனி எலெக்ஷன்ல என்ன பண்ண போறாருங்கிறது தான் அடுத்த ஒரு விளைவு. வழக்கம் போல சொல்ற மாதிரி நீதிபதி சொல்லிட்டாரு, இதில் நான் இந்த முடிவு கொடுத்திருந்தாலும் விசாரணைக்கு அப்புறம் இதில் உள்ள எந்த விஷயமும் விசாரணையை பாதிக்காது, விசாரணைக்கு அப்புறம் நம்ம ஃபைனல் முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வழக்கு அவர் ஒத்தி வச்சுட்டார். இதுதான் இதோட நிலைமை. அதாவது ஐயா அப்துல் கலாமோட ஆலோசகர் அப்படின்னு சொல்லிக்கிற பொன்ராஜ் அவர்கள் தாவேகா மகளிரை குறித்து ரொம்ப தரக்குறைவா ஒரு வார்த்தைகளை பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் நேரா டிஜிபி ஆபீஸ்க்கே போய் செங்கோட்டையனை கூட்டிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கதா சொல்றாங்க. பொதுவாக கம்ப்ளைண்ட் வந்து டிஜிபி ஆஃபீஸ்ல கொடுக்க மாட்டாங்க, அதிகபட்ச கமிஷனர் தான். இவர் நேராக டிஜிபி ஆஃபீஸ்லேயே போய் கொடுத்துருக்கிறாரு. அப்படி ஒரு விஷயம் நம்ம பதிவு செய்ய விரும்புகின்றோம், பெண்களை தரக்குறைவாக பேசுகின்ற உரிமை யாருக்குமே கிடையாது. அதுவும் அவர் சொல்லதாக சொல்லப்படுற வார்த்தை வந்து மிகவும் பாதிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. உங்களுக்கு பிடிக்குது, அவருக்கு உங்களை நீங்க அவர் இப்ப தற்கொலைன்னு சொல்றதே நான் வந்து ரொம்ப ஏத்துக்க மாட்டேன். அதாச்சும் நீங்க ஒருத்தர் சரி அவர் புத்தி இல்லை நீங்க சொல்லிட்டு போற மாதிரி ஆயிரும். இவர் பயன்படுத்தி அந்த கடுமையான வார்த்தைகள் கண்டிக்கக்கூடியது. அதற்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமா, சட்டப்படி நடவடிக்கை எடுத்துத்தான் ஆக வேண்டும். அது நான் ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல சொல்லிட்டேன்னு சொல்லக்கூடாத, அப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியாத ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்திக்கிறதா சொல்றாங்க. அப்படின்னா சட்டம் என்ன செய்ய வேண்டுமோ அது சட்டம் செய்துதான் ஆக வேண்டும். அப்புறம் ஐயா சீமான் அவர்கள் அடுத்து அவர் எலெக்ஷன் ப்ராப்பர்ல போயிட்டாரு. அவர் சேலத்துல நிற்கும் போது என்ன சொல்றாருன்னா, ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் ஒருத்தருக்கு கொடுத்தல் வாங்கிக்கிறாங்க. இவங்க ஆட்சி காலத்துல அவங்க மது ஆலையில இருந்து இவங்க கொஞ்சம் சாராயம் வாங்கிக்குவாங்க, அவங்க ஆட்சி காலத்துல இவங்க மது ஆலையில இருந்து கொஞ்சம் சாராயம் வாங்கிக்குவாங்க. ரெண்டு பேரும் ஹேண்ட் இன் கிளவ். அதனால இவங்க ரெண்டு பேரும் காமராஜ் சொன்ன பாஷையில சொல்லணும்னா ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இது தவிர இன்னொரு வார்த்தை சொல்றாரு, இவங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஏற்று அவங்க ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை போட மாட்டாங்க, அவங்க மினிஸ்டர் இவங்க ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போட மாட்டாங்கன்னு. அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. சீமான் அவர்களுக்கு வந்து அரசியல் இத்தனை வருஷம் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கும். என்றைக்குமே எந்த ஒரு கட்சியுமே தங்களை எதிர்த்து நிக்கிற கேண்டிடேட் பலமா இருக்கிற இடங்கள்ல கூட்டணி கட்சியை தள்ளி விட தான் பார்ப்பாங்க. தங்களுக்கு அது மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஏடிஎம்கே பலமா இருக்கிற இடத்துல டிஎம்கே கூட்டணி கட்சி தள்ளி விட்டு அவங்க நம்ம எங்க ஸ்ட்ராங்கா இருக்கணுமோ அங்க நிக்கணும்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி டிஎம்கே பலமா இருக்கிற இடத்துல ஏடிஎம்கே நினைக்கும் கூட்டணி கட்சிகிட்ட கொடுத்துட்டு தாங்க வேற இடத்துல நிக்கணும்னு நினைப்பாங்க. இதுதான் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து ஹேண்ட் இன் கிளவ்னு சொல்ல முடியாது. நீங்க அந்த விஸ்கி வாங்க, அந்த லிக்கர் வாங்குறாங்க, அதுல வேண்டாம் ரெண்டு பேருக்கு உடன்பாடு இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. இது ஸ்ட்ராட்டஜி, இது எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. தேர்தலை ஜெயிக்க வேண்டும் என்று நிற்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இந்த ஸ்ட்ராட்டஜியை பண்ணத்தான் செய்வாங்க. நேரடியான மோதலை அவங்க தவிர்க்கத்தான் பார்ப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா நம்ம நேரடியா மோதல நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கும் போது ஜெயிக்கக்கூடிய தொகுதியெல்லாம் பார்த்து தான் நம்ம நிக்கணும். ரொம்ப டஃபா நம்ம தோக்கக்கூடிய வாய்ப்புள்ள தொகுதியில கூட்டணி கட்சி தள்ளி விடணுங்கிற ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. தேர்தலில் நின்று சட்டமன்றத்துக்கு போகும் நினைக்கக்கூடிய கட்சிகள் அப்படித்தான் செய்வாங்க. நீங்க அப்படி நினைக்கக்கூடிய ஆளே கிடையாது. ஒவ்வொரு எலெக்ஷன் நீங்க ஏதாச்சும் ஒரு கேண்டிடேட் நிப்பாட்டி விடுவீங்க. ஜெயிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு என்றுமே கிடையாது. உங்களுக்கு வேற அஜெண்டா தான், அது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால நீங்க எலெக்ஷன் தோறும் வந்து நிற்பீங்க. எலெக்ஷன் தோறும் வந்து இத்தனை பர்சன்டேஜ் வாங்கிட்டு நீங்க போயிருவீங்க. ஆனா உங்களுக்கு அதை பத்தி தெரியாது. ஜெயிக்க வேண்டும் என்று நிற்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே இப்படித்தான் நிற்பாங்க. ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸை அவாய்ட் பண்ணுவாங்க, அவங்க தவிர்ப்பார்கள். வீக்கான, அதாவது கொஞ்சம் பலம் இல்லாத கேண்டிடேட்ஸ் தான் அவங்க போய் நிற்பாங்க. அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். இது வந்து ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி. இதுல வந்து நம்ம பெருசா ஒன்றும் அவர் சொல்ற அந்த பாயிண்ட் எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லை.
இப்ப இப்படி எலெக்ஷன் போய்கிட்டு இருக்கும்போது மக்களாகிய நாம் தான் இவங்க இன்னைக்கு டெய்லி வர நியூஸை பார்க்கும்போது என்னடா நடக்குது, என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்குள்ளார அளவுக்கு ஒரு நியூஸ் வருது. என்னன்னாலும் இன்றைக்கு ஈவினிங்குள்ள தேர்தல் பட்டியல் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே தெரிஞ்சிடும். யார் யாருக்கு என்ன தொகுதி, யார் யார் என்னென்ன சின்னத்தில் நிற்கிறாங்கிறத தெரிஞ்சிடும். இன்னைக்கு வந்துருச்சு, இன்னைக்கு 27ஆம் தேதி. இன்னும் 3 நாட்களுக்குள்ள, அதாவது இன்னைக்கு நாளைக்கே கூட தெரிஞ்சிடும். சனி ஞாயிறுல எல்லாம் ஃபைனலைஸ் ஆயிரும். அவங்க வாக்கு என்னதான் திராவிடம் பேசினாலும், என்னதான் எது பேசினாலும் நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து தான் அவங்க தேர்தலில் அவங்க வேட்புமனு கொடுப்பாங்க எல்லாரும். இது நமக்கு அறிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்ப எல்லாரும் ஒரே இருக்கக்கூடிய ஒரே வேலை வேட்புமனு தாக்கல் செய்யறது தான். லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து ஒவ்வொரு தொகுதியிலையும் ஜரூரா இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப நம்ம பேசுற அந்த வருத்தம் கிருத்தம் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் எல்லாரும் வேலை பார்த்து நம்ம ஜெயிச்சாதான் அடுத்து நம்ம ஆட்சிக்கு வர முடியும். ஆட்சியில் பங்குங்கிறத விட நம்ம சார்ந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா நமக்கு பலன் இருக்கும்னு எல்லாத்தையும் மறந்துட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இருந்தால் அதுதான் அரசியலோட ஒரு நிலைப்பாடு. பார்ப்போம் என்ன நடக்கும் என்று. மீண்டும் சந்திப்போம்.